இப்போ இது டென்யூர் ஜாஸ்தி பண்றது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா பண்ண முடியாத விஷயம் கிடையாது. அவங்களால பண்ண முடியிற விஷயம் தான். ஏன்னா லோன் கேட்டகரிஸ்ல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கேஷ் கிரெடிட் ஓவர் டிராஃப்ட்ங்கிறது ஒன்னு ரன்னிங் கைண்ட் ஆஃப் அக்கௌண்ட். டேர்ம் லோன், ஹவுசிங் லோன் இதெல்லாமே வந்து நீங்க ஸ்டாண்டர்டா இஎம்ஐ மாடல்ல வந்துடும். இப்போ இந்த கோல்ட் லோன் மட்டும் தான் ஒரு தேர்ட் கேட்டகரியில் இருக்கு, இந்த புல்லட் கேட்டகரி. ஸோ இப்போ இந்த புல்லட் கேட்டகரியில எய்தர் நான் வந்து இஎம்ஐயா கட்டிட்டு என்னோட லோனை எடுத்துக்கிறதுக்கோ, இல்ல இந்த கேஷ் கிரெடிட் மாதிரி என்னுடைய வட்டியை மட்டுமே கட்டிட்டு என்னோட அசல் அப்படியே இருக்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு ரெனியூவல் மெக்கானிசம் மாதிரி கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கும் பண்ண முடியறதுக்கான எல்லா பவர்ஸ் அண்ட் வாய்ப்புகள் நிச்சயமா இருக்கு. பட் இதுதான் சொல்யூஷன், இதுதான் வந்து கவர்மெண்ட்டுக்கு ப்ராப்ளி லைக் மக்களுக்கு வேணும் அப்படிங்கறத நம்ம கரெக்டா எடுத்துட்டு போகணும். இதை வந்து ஒரு ரிட்டன் ரெப்ரஸன்டேஷனா மேபி பாரோவர்ஸ் எல்லாம் சேர்ந்து உங்களுடைய எந்த பேங்க்ல நீங்க வந்து லோன் வாங்கியிருக்கீங்களோ அங்க அந்த பேங்க்ஸ் மூலமா ஆர்பிஐ ரீச் பண்ணலாம். இல்லாட்டி இப்போ ஆர்பிஐ ரீச் பண்றதும் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. சோஷியல் மீடியா இருக்கு, ஆர் லைக் கான்டாக்ட்ஸ் எல்லாம் ஆர்பிஐயோட வெப்சைட்லயே இருக்கு. ஸோ எல்லாரும் ஒரு கலெக்டிவ் ரெப்ரஸன்டேஷனா தனித்தனியா போகாம கலெக்டிவ் ரெப்ரஸன்டேஷனா போச்சுன்னா டெஃபினட்டா இதை வந்து ஆர்பிஐ கன்சிடர் பண்ணுவாங்க.